கிளாஸ்ல உங்களுக்கு ஆரம்பிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ செல் டிவிஷன், மைட்டாசிஸ், டிஎன்ஏ எல்லாம் சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஆனா டிஎன்ஏ எங்க பாக்குறது, எப்படி பாக்குறது தெரியலையே. நீங்க போய் டீச்சருக்கு சொல்லிக் கொடுக்கணும், ஸ்கூலுக்கு சொல்லிக் கொடுக்கணும், கிளாஸ்மேட்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்கணும், எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும். சாதாரண சின்ன மெட்டீரியல்ல சின்ன முறையிலே நீங்க வந்து அழகா போய் சேர்க்க முடியும். இது நிறைய ஸ்கூல்ஸ்ல வந்து வித்வுட் எனி டிஃபிகல்ட்டி யூ பீப்புள் கேன் டெமான்ஸ்ட்ரேட் திஸ் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் சில்ட்ரன். அந்த மாதிரி இருக்கிற ஒரு நிலைமையில இந்த மாதிரி ஒரு நல்ல பழுத்த என்ன பழம் இது? பப்பாயா. இந்த பப்பாளி பழம் வந்து ஒரு 2 துண்டு எடுத்துக்குமே. ஓ சரி, இந்த ஒரு துண்டு எடுத்தாச்சு. அப்புறம் இன்னொரு துண்டு போட்டுக்கும். நல்ல பழுத்த பீஸ் ஒன்று இருக்கு. ரைட். இந்த நல்ல பழுத்த பப்பாளி எடுத்து கொஞ்சோண்டு தண்ணி, ரொம்ப இல்லை கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து இதை நல்லா ஸ்குவாஷ் என்ன பண்றோம்? ஸ்குவாஷ் பண்றோம். இந்த ஸ்குவாஷ் கையாலையும் பண்ணலாம், இல்லை ஒரு கட்டை இருக்குன்னா கட்டையாலையும் பண்ணலாம். பண்ணீங்கன்னா ஏன்னா பப்பாளி தானே, ஒன்றும் கெட்டது கிடையாது. பண்ண பிறகு இதுல என்ன சேர்க்கணும், நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். என்ன போட்டிருக்கிறோம்? இப்போ இதுல என்ன சேர்த்துருக்கிறோம்? எதுல? பப்பாயால தண்ணியை போட்டு சேர்த்தாச்சு. வெரி குட். பப்பாயா ஜூஸ் ரெடி. இப்ப இதுல என்ன பண்றோம்? நம்ம உப்பு கொஞ்சோண்டு சேர்ப்போம். உப்பு, சால்ட். என்ன சேர்க்கிறோம்? சால்ட் போட்டாச்சு. கொஞ்சோண்டு என்ன சால்ட்? என்ன சால்ட் இது? நோ ஆர்டினரி சால்ட், வீட்டில் யூஸ் பண்றோம் இல்லையா, டேபிள் சால்ட், அது போட்டாச்சு. இந்த டேபிள் சால்ட்டை போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. ஆயிட்டா? இப்போ இதுல என்ன பண்றோம்? கொஞ்சோண்டு டிட்டர்ஜென்ட், அம்மா யூஸ் பண்றாங்க இல்லையா வாஷ் பேஸ் எல்லாம் போடுறதுக்கு, சோப்பு, சோப் சொல்யூஷன். இந்த சோப் சொல்யூஷனை வந்து மெதுவா சேர்த்துறோம். சோப் சொல்யூஷன் போட்டாச்சு. இந்த சோப் சொல்யூஷன் போட்ட பிறகு இப்போ ஜாக்கிரதை எல்லாரும் பார்க்கணும். இதுக்கு பேர் வந்து ஆல்கஹால் இல்லைன்னா ஸ்பிரிட். இந்த ஸ்பிரிட் யார் யூஸ் பண்ணுவா? டாக்டர் கிட்ட ஊசி போடும்போது டாக்டர் என்ன பண்ணுவாரு? டாக்டர் என்ன பண்ணுவாரு? முதல்ல ஒரு மருந்து தடுவாரு இல்ல, ஊசி. இங்க ஊசி போடும்போது என்ன தடுவாரு? முதல்ல ஒரு மாதிரி மருந்து தடுவாரு. இந்த மருந்து வந்து உங்களுக்கு எங்க கிடைக்கும்? பார்மசில கிடைக்கும். பார்மசில ஈஸியா கிடைக்கும். இதுக்கு பேர் என்ன? ஸ்பிரிட். ஸ்பிரிட். இந்த ஸ்பிரிட் மருந்து எடுத்து இதை பாருங்க, இதை நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். இதை பாருங்க, மெதுவா நான் இங்கிருந்து சைட்ல இருந்து அப்படியே சேர்த்துட்டு வரேன். இதை பாருங்க, இதை பாருங்க, பாருங்க. வருது இல்ல? மெதுவா பாருங்க, அப்படியே பாருங்க, அப்படியே பாருங்க. வாங்க, அப்படியே வாங்க, மெதுவா வாங்க, அப்படியே மெதுவா வாங்க. இதை பாருங்க, இதை பார்த்துட்டே இருங்க. இதை பாருங்க, இதை பாருங்க, மேல பாருங்க, ஒயிட் அப்படியே வர ஆரம்பிச்சிருக்கா? இதுதான் அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல். இதை பாருங்க, வந்துட்டு பாருங்க, இதுதான் அந்த ஜெனட்டிக் வாசனை. அதான் அந்த ஸ்பிரிட் வாசனை, ஆஸ்பத்திரி வாசனை வருது இல்லையா, அது ஸ்பிரிட் வாசனை. இப்போ பாருங்க, அது வந்துட்டு பாருங்க, அப்படியே வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. சைட்ல இருந்து பார்க்கணும், சைட்ல இருந்தா நல்லா தெரியும். வருது பாருங்க, இதுதான் அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல். இதுலதான் மரபுகள் எல்லாம் சேர்ந்துருக்கு.